ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஃபார்முலாஸை பற்றி பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஃபார்முலாவும் கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த 4 முக்கால்வாசி சம்ஸில் யூஸ் பண்ணுற முக்கியமான ஃபார்முலா. அது போக ஸ்டோர் ஃபார்முலா வரும், லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். வாங்க ஃபஸ்ட்டு சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்னு பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பைமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான். இதில் நிறையா வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் கிடைக்கும். இதுக்கான லிங்க் நான் பயோ கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கலாம். ரைட் சைடு பேசிக்ஸ் தான் பார்க்குறோம். அதில் இந்த 4 ஃபார்முலாவும் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். கரெக்டாக அதை பார்த்து என்னென்ன ஃபார்முலா வரணும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் 6 + 13 + 20 + 97. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன சம்னு பார்த்தா அதுக்கான சம் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணுமோ, இல்லை அதை அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோ இல்லை ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷனோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதுனா T2 - T1 போட்டால் அதில் வர வேல்யூ இருக்கும். அடுத்தது இந்த 7 வேல்யூ T3 - T2 போகும்போது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு ஆகும். தென் நீங்கள் ஃபைனலாக அதில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட் பண்ணணும். ஏ கொடுத்துருக்காங்க, எல்லை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என் கண்டுபிடிக்கணும் பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு சைடில் போட்டு பார்த்துக்கிங்க. அதில் என்னென்ன வேல்யூ இந்த சம்பளம் கொடுத்துருவாங்களோ அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா 97 - 6/7 இதோட வேல்யூ ப்ளஸ் பண்ணணும். இந்த டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் n = 14 கிடைச்சிடும். இப்போ இந்த 14 எல்லையும் ஏவையும் எல்லையும் கொஞ்சம் சப்ஜெக்ட் பண்ணணும். சம் ஆஃப் n இருக்குல்ல, அதில் 14/2 × 6 + 97 போட்டிங்கன்னா இதையும் நீங்கள் டெரிவேட்டிவ் 700 பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 37 லெவல் அப் டு 14th டேர்ம். இங்கே என்னென்னா என்ன கொடுத்துட்டாங்க, பட் நம்ம எதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும்னா எல்லு தான் ஃபைன் பண்ணணும். இந்த எல் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவும் 2வது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஏ என் அடுத்தது ஆப்ஷன் டி டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் எடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான ஆப்ஷன். அது நான் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு சம்மில் சொல்லுங்க, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணி அதில் இருக்கிறது மைனஸ் பண்ணி 39 4 பெருக்கி +3 பண்ணிங்கன்னா ஆன்சர் 159 வரும். இது எல்லு மற்றும் ஏ மற்றும் என்ன சம் ஆஃப் என் அதோட கூட்டலுக்கு சப்ஜெக்ட் பண்ணும்போது எண்ணு கிட்ட கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபைனல் 10 48 × 3 இல்லை 40 2ஆவது டிவைட் பண்ணால் 20 வரும். இதோட கூட்டினீங்கன்னா 153 வரும். 2 பெருக்கினீங்கன்னா 3240 ஆன்சர் ஃபைனலாக வந்துடும். இதெல்லாம் இப்போ ஃபைனலாக ஒரு சம் மட்டும் பார்த்தோம்னா சம் உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும். இப்போ 3 + k 50k + 1 ஃபைன் கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. கே கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, இங்கே டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. இது ஏபி கணக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு டேர்ம் 2லேருந்து டேர்ம் 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதேமாதிரி டேர்ம் 3லேருந்து டேர்ம் 1 மைனஸ் பண்ணணும். டேர்ம் 2 அதுக்கான டிஃப்ரென்ஸும் நம்மளுக்கு ஃபைன் பண்ணியாச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் வர ஆன்சரையும் ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரென்ஸ் ஆன்சரையும் ஈக்குவல் பண்ணணும். ஏன்னா ஆல் டிஃப்ரென்ஸ் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஈக்குவல்னு தெரிஞ்சனால இது ரெண்டையும் ஈக்குவல் சிம்பிளுக்கு கொண்டு வரும்போது ஒரு ஈஸியாக அதை டெரிவ் பண்ணி அந்த கேவோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த கேவை ஒரு சைடும் இப்போ நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு கேவோட ஆன்சர் 4 ஃபைனலாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த சம் வர்றது எல்லாமே இதோட பேசிக்லேருந்து கண்டுபிடிச்சோம். அடுத்தது எல்லாமே நம்மளுக்கு ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அது என்ன ஃபார்முலா ஃபைன் பண்ணி நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்த ஃபைனல் ஒரு சம் இருக்குது. அதுக்கான ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ